ஹே டீம், வெல்கம் டு ஷாடோ தமிழ். நம்ம இன்னைக்கு த கால்னு வேற லெவலான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணி பல வருஷம் ஆன ஒரு வயர்லெஸ் போன் மூலமா படத்தோட ஹீரோயினுக்கு நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டம், ஏன் விண்வெளியும் தாண்டி ஒரு கால் கனெக்ட் ஆகுது. ஆப்போசிட்ல இருந்து யாரு பேசினாங்க, என்ன பேசினாங்க, அவங்க மூலமா ஹீரோயின் லைஃப்ல என்னவெல்லாம் நடந்துச்சுன்னு படத்துக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனல் இன்ட்ரோவை பார்த்துட்டு மூவிக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிற அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பு ஹீரோயின் முகத்துல தெரியுது. அப்போ கடவுளா பார்த்து ஒரு ஸ்ட்ராபெரி விற்கிற வண்டிக்காரரை ஹீரோயினுக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. அவரோட பேரு சங். சங் ஹீரோயினோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். அதனால ஹீரோயினோட அம்மாவை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. சங் ஹீரோயினை பத்திரமா அவங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு போறாரு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததும் முதல் வேலையா அவங்களோட வயர்லெஸ் போன் மூலமா அவங்களோட மொபைலுக்கு கால் பண்றாங்க. ஏன்னா அம்மாவை பார்த்துட்டு வர வழியில ஹீரோயின் அவங்க மொபைல் போனை ட்ரெயின்லயே மிஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஆப்போசிட்ல ஹீரோயின் போன் எடுத்தவன் ரொம்பவும் தெளிவான ஆளு. ஹீரோயின் கிட்ட போன் என்ன மாடல்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, சரிம்மா அண்ணன் எடுத்துக்கிட்டேன், நீ பொங்கல் ஆஃபர்ல இன்னொன்னு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். எது பொங்கல் ஆஃபர்லையா? அடே எம்போன குர்றான்னு கேட்க ஹீரோயின் மறுபடியும் கால் பண்ணா அவ அதுக்குள்ள சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறான். இதனால ஹீரோயின் வெப்சைட் மூலமா அவங்க போனை கண்டுபிடிக்க பிளான் பண்றாங்க. அப்போ ஹீரோயினோட வயர்லெஸ் போனுக்கு கால் வருது. அதுல பேசின ஒரு பொண்ணு ஆப்போசிட்ல பேசுறது யாருன்னு கூட கேட்காம அவங்க அம்மா அவங்கள ரூம்குள்ள அடைச்சு வச்சு ரொம்பவும் டார்ச்சர் பண்றதா சொல்றாங்க. நானே என் போனை ஏதோ ஒரு ஏலியன் எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குதுன்னு கடுப்புல இருக்க, நீ யாருமா உன் ஃபேமிலி பிரச்சனையை என் மேல கொட்டுறன்னு ஹீரோயின் நொந்துக்கிட்டு அவங்கள யாருன்னு விசாரிக்க, ஆப்போசிட்ல பேசினவங்க ராங் நம்பருக்கு கால் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டு காலை கட் பண்றாங்க. இதனால ஹீரோயின் அந்த பழைய போனை கேஷுவலா பாக்குறாங்க. ஆனா அந்த வயர்லெஸ் போன் மூலமா தான் அவங்களோட வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியல. அடுத்த சீன்ல ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்க டாக்டர் அவங்க அம்மாக்கு டியூமர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும்னோ, அதுவும் வேற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பண்ணணும்னு சொல்றாரு. இதனால ஹீரோயின் அவங்க அம்மாவை பாசமா கவனிச்சுக்கிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போறாங்க. அந்த கல்லறையில அவர் நவம்பர் 27, 1999 இறந்துட்டாருன்னு எழுதியிருக்கு. அவங்க அப்பா ஹீரோயினோட சின்ன வயசுலயே இறந்திருப்பாரு. ஹீரோயின் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவங்க வீட்டுக்கு வர ஹீரோயின் வீட்டு வயர்லெஸ் போன் ரிங் ஆகுது. மொபைல் போன் எடுத்தவங்க தான் கால் பண்றாங்களான்னு பார்த்தா திரும்பவும் அந்த ராங் நம்பர் பார்ட்டி தான் கால் பண்ணிருக்கு. அதுல அவங்க அம்மாவே அவங்கள கொல்ல பாக்குறதாகவும் வேற ஒருத்தர் பேரை சொல்லி காப்பாத்த சொல்லியும் அவங்க வீட்டு அட்ரஸ் சொல்றாங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனையில இந்த லூசு வேற கடுப்பேத்துதுன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஆப்போசிட் லேடி போனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு சில லெட்டர்ஸ் வந்திருக்கிறத பார்த்துட்டு அதுல இருக்கிற அட்ரஸை செக் பண்றாங்க. அப்போதான் ராங் நம்பர்ல பேசின பொண்ணு சொன்ன அட்ரஸும் ஹீரோயின் இப்ப இருக்கிற வீட்டோட அட்ரஸும் ஒண்ணுன்னு தெரியுது. எவ்வளோ பிராங்க் பண்றான்னு ஹீரோயின் அதை பெருசா எடுத்துக்காம விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க அவங்க காலில் தீக்காயா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது நடந்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. அப்போ ஏதோ கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்க ஹீரோயின் அரை தூக்கத்துல எந்திரிச்சு எந்த ஓனாண்டா வீட்டுக்குள்ள பூந்துச்சுன்னு செக் பண்றாங்க. அப்போ அவங்க ஃபேமிலி போட்டோ ஒரு இடத்துக்கு கீழே விழுந்துக்கிறத பார்த்துட்டு திரும்பவும் அதுல ஆணி அடிச்சு போட்டோவை மாட்டலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அடிச்ச ஆணி சுவருக்கு அந்த பக்கமே போயிடுது. இது என்னடா கொடுமை, நம்ம அவ்வளோ பலசாலி ஆயிட்டோமான்னு ஹீரோயின் ஆல்ரெடி ஆணி அடிச்ச கேப்ல இன்னொரு ஆணியை உள்ள போட அது படிக்கட்டுல உருண்டோடுற மாதிரி சத்தம் கேட்குது. இதனால ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்து அந்த இடத்த ஒரு சின்ன சுத்தியால உடைச்சு பார்க்க அங்க பேஸ்மெண்ட்க்கு போறதை மறைக்கிறதுக்காக டெம்பரரியா ஒரு சுவர் வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அதை இடிச்சா பெரிய ஓட்டையே ஆயிடுது. அது வழியா ஹீரோயின் பேஸ்மெண்ட்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்றாங்க. அங்க ஹீரோயினுக்கு ஒரு பழைய காலத்து டைரி கிடைக்குது. அந்த டைரி எழுதினவங்க அவங்க அம்மா அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினதா எழுதியிருக்காங்க. அந்த டைரியில அதை எழுதின பொண்ணோட போட்டோவும் இருக்கு. சங் மூலமா அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு பேரு யங்னும் அவங்க அம்மா சூனிய வைக்கிறதுல கோல்டு மெடலே வாங்கினவங்கன்னு தெரிய வருது. ஹீரோயின் சங் கிட்ட இதை விசாரிச்சுட்டு போறப்போ ராங் நம்பர் பார்ட்டி கால் பண்றப்பெல்லாம் ஒருத்தர் பேரை சொல்லுமே அவங்களோட கடையை பாக்குறாங்க. ஆனாலும் அவங்க கிட்ட அதை பத்தி விசாரிக்காம போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் திரும்பவும் ராங் நம்பர் பொண்ணு கால் பண்ணிருக்கு. இப்போ அவங்க அம்மா அவங்க மேல தீ வைக்க பிளான் பண்றதா சொல்லி ஹெல்ப் கேக்குறாங்க. இந்த தடவை போன் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஆப்போசிட்ல பேசின ராங் நம்பர் பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்க யங்கோட அம்மா அவங்க மேல தீ வைக்க பாக்குறாங்க. இது அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல தான் நடக்குது. அதுல இருந்து யங் தப்பிச்சு ஓட அவங்க அம்மா அந்த படிக்கட்டுக்கு தீ வைக்கிறாங்க. அதுல இருந்து வரப்போக ஹீரோயின் இப்ப இருக்கிற வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வர இது அந்த வீட்டுல தான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது. அப்போ ஹீரோயின் அங்க வந்து பார்க்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் இங்க வைக்கிறாங்க. அங்க யங்கோ அவங்க அம்மாவும் இல்ல. ஆனா அவங்க வச்ச தீயினால படிக்கட்டு கருகி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஹீரோயின் கண்ணு முன்னாடியே மாறுது. ஆனா யங்க்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டல. அடுத்த சீன்ல யங்கே ஹீரோயினுக்கு போன் பண்றாங்க. யங் எப்பயும் போல வேற பேரை சொல்லி பேச ஹீரோயின் இந்த தடவை அவங்களுக்கு ராங் பர்சனை புரிய வச்சுட்டு அவங்களோட டைரிய பத்தி சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த டைரிய யங் எழுதுனத சொன்ன டேட்டு இன்னும் யங்க்கு நடக்கவே இல்லை. அதாவது
யங் 1999வது வருஷத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் 2Kல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ட்விஸ்டும் அதுதான். 90s கிட்டான யங்கும் 2K கிட்ஸான ஹீரோயினும் ஒரு வயர்லெஸ் போன் மூலமா டைம் டிராவல் பண்றாங்க. பிசிக்கலா இல்ல, ஒன்லி இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. ஆனா 90s கிட்டான யங் இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால ஹீரோயின் யங் கிட்ட இன்னைக்கு என்ன டேட்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டை வச்சு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அந்த அன்னைக்கு ஒரு பிளைன் கிராஷ் நடந்ததாகவும் யங் நம்பலன்னா நைட்டு நியூஸை பாருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டு யங்கோட அம்மா அவங்களுக்கு தலைசீவி விட்டுட்டு இருக்க யங் பிளாஷ் நியூஸ்ல ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஒரு பிளைன் கிராஷ் நியூஸை பாக்குறாங்க. அதுல இருந்து யங்க்கு ஹீரோயின் மேல நம்பிக்கை வருது. இதனால ஹீரோயினும் யங்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. யங் அவங்களோட பழைய டைரியில ஒரு ஸ்டேட் சிங்கரோட போட்டோவை வச்சிருப்பாங்க. அவர் யங்கோட ஃபேவரட்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் அவர் 2Kல பாடின பாட்டை எல்லாம் யூடியூப்ல பிளே பண்ண வச்சு யங்க கேட்க வைக்கிறாங்க. இதனால எப்பயும் தனிமையில் இருக்கிற யங்க்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இந்த காலத்துல என்னென்ன கேஜெட்ஸ் எல்லாம் இருக்குன்னு யங்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம அண்டர்டேக்கருக்கு 7 உசுடான்னு சொன்னதை கேட்டதும் என்ன ரியாக்ஷன் கொடுத்தமோ யங்கும் அதை அப்படியே கொடுக்குறாங்க. இங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் ஸ்ட்ராங் ஆகுது. யங் அவங்க வேற என்னவெல்லாம் அவங்க டைரியில எழுதியிருக்கிறதா கேட்க ஹீரோயின் அதை செக் பண்ணி பார்த்துட்டு யங்கோட அம்மா அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணதா தான் எழுதியிருக்குன்னு சொல்ல யங் ஹீரோயின் கிட்ட இப்ப இருக்கிறது அவங்க அம்மா இல்லனோ அவங்க அம்மா இறந்துட்டதா சொல்லி இப்ப இருக்கிறவங்க சித்தின்னு சொல்ல ஹீரோயினும் அவங்க அப்பா இறந்துட்டதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. யங் அதை பத்தி ஹீரோயின் கிட்ட விசாரிக்க ஹீரோயின் அவங்க கால்ல தீக்காயானதை பார்த்துட்டு ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுல இருந்து வெளியே போறப்போ கேஸை ஆஃப் பண்ணாம போயிட்டதாகவும் அப்ப நடந்த கேஸ் எக்ஸ்ப்ளோஷன்ல அவங்க அப்பா இறந்துட்டதா சொல்ல யங் அவங்க சித்தி வர மாதிரி இருக்குன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. யங் 90s கிட்ட இருந்துகிட்டு டைரி எல்லாம் எழுதியிருக்காங்க. உண்மையிலேயே இது பெரிய விஷயம் தான். நம்ம எல்லாம் 90sல டைரி எழுதியிருந்தாலும் 2 நாள் எழுதியிருப்போமா, அப்புறம் அதை கண்டுக்காம விட்டுருவோம். அப்படி எழுதியிருந்தா அதுல என்ன எழுதியிருக்க போறோம்? சின்னச்சாமி எங்கிட்ட ₹1 கடன் வாங்கிட்டு 3 மாசமா தரமாட்டான், அவனுக்கு காசு வெட்டி போடணும்னு நம்மளோட பைனான்சியல் ப்ராப்ளத்தையும் ஊருக்கே மயில் ரெக்கையானாலும் மயிலுக்கு அது தெரியாம அதை தூக்கிட்டு வந்து டெலிவரி டைம்ல கர்ப்பிணி பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி மயில் ரெக்கைய டைரிக்குள்ள வச்சுக்கிட்டு பிரசவம் பார்க்க பிளான் பண்ணிட்டு இருந்திருப்போம். இங்க 90sல யங் இருக்கிற வீட்டை பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி வராங்க. ஆக்சுவலா இது யங்கோட சித்தி வீடு இல்ல, அவங்களே அந்த வீட்டுல வேலைக்காரியா தான் இருக்காங்க. இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா 90sல ஹீரோயினோட அப்பா உயிரோட இருக்கும்போது அவங்க தான் அந்த வீட்டை வாங்க வந்திருக்காங்க. ஹீரோயின் பேரை கேட்டதும் யங்கும் இதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க ஹீரோயினோட அப்பா அந்த வீட்டை வாங்கி ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போறதா பேச உடனே யங் 2Kல வாழ்ந்துட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா பேசுறத கேட்க வைக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவங்க அப்பாவோட வாய்ஸை கேட்டதும் ஹீரோயின் சந்தோஷத்துல அழுகுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட அப்பாவுக்கு நினைவு நாள் வர அவரோட சமாதிக்கு போய் மரியாதை செலுத்துறாங்க. அதே நேரம் 90sல யங் அவங்க அம்மாக்கு தெரியாம வீட்டை விட்டு எங்கேயோ தப்பிச்சு போறாங்க. இந்த சிறைப்பறவை எங்கடா இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தா 90sல ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வீட்டுல ஹீரோயினோட அப்பா தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா கேஸ்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு மறந்த மாதிரி வீட்டை வெளியே சாத்திட்டு ஷாப்பிங் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அம்மா வச்ச சாவிய யங் எடுக்கிற மாதிரி காட்ட அந்த சீன் அங்க கட் ஆகுது. அடுத்த சீன்ல 2Kல ஹீரோயின் மொபைல் ரிங் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. காணாம போன போன் எப்படா நம்ம பாக்கெட்ல ரிங் ஆகுதுன்னு ஹீரோயினுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அப்போ ஹீரோயினுக்கு அவங்க கால்ல ஏதோ உறுத்துற மாதிரி ஃபீல் ஆக அவங்களோட காலை பாக்குறாங்க. அப்போ ஹீரோயின் கால்ல தீயினாலான தழும்பு எல்லாமே மறைய ஆரம்பிக்குது. ஹீரோயின் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள அவங்களோட ரூமே டோட்டலா மாறி செம்ம ரிச்சான ரூமா இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாமே ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே நடந்ததும் பழைய விட்டலாச்சாரியார் மூவியோட கிராபிக்ஸ் டீம் நம்ம ரூம்குள்ள நுழைஞ்சிட்டாங்களோன்னு ஹீரோயின் சுத்தியும் பாக்குறாங்க. அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயே மரம் வளர்க்குற பணக்காரங்களா மாறிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன நடந்திருக்குன்னு புரியுது. ஆனாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்க வீட்டை விட்டு வெளியே வர அவங்க அப்பா அந்த வீடை வாங்க வந்தப்போ சொன்ன மாதிரியே அங்க ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள போறாங்க. அங்க அவங்க பாக்குற விஷயத்த ஹீரோயினாலேயே நம்ப முடியல. பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அப்பாவை நேர்ல பார்த்ததும் சந்தோஷத்துல அவரை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அவங்க அம்மாவும் எந்த நோயும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணமான யங்க்கு கால் பண்ணி ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கு கைமாறா யங்க்கு பிடிச்ச அந்த சிங்கரோட எல்லா சாங்கையும் யூடியூப்ல ஹீரோயின் பிளே பண்ண யங் அதை ஆடியோ கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ஹீரோயினுக்கும் யங்க்கும் உண்டான ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கு. 90s கிட் சந்தோஷமா இருந்த கடவுளுக்கு பொறுக்குமா? வச்சாரு பாருங்க அடுத்த சீன்ல ஆப்பு. அப்பாவை இழந்துட்டு கஷ்டத்துல இருந்த ஹீரோயினுக்கு இப்போ அவரு கிடைச்சதுனால அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா ஹீரோயினை எதிர்பார்த்து ரிப்பீட்டடா கால் பண்ணிட்டு இருந்த யங்க்கு இது புரிய மாட்டேங்குது. அவங்க அப்பா வந்துட்டதால ஹீரோயின் அவங்கள மறந்துட்டதா ஃபீல் பண்றாங்க. திரும்பவும் அந்த தனிமையான வாழ்க்கைக்குள்ளேயே போறாங்க. இத ஹீரோயின் கிட்டேயே கேட்டலான்னு அவங்களுக்கு போன் பண்ணி பேச கரெக்டா யங்கோட சித்தி போன புடுங்கி ஹீரோயினை திட்டி விட்டுறாங்க. இதுக்கு தண்டனையா யங்க்கு பேய் ஓட்டுறதா சொல்லி யங்க ஒரு சேர்ல கட்டி போட்டு ஆம்லெட்டுக்கு போடுற பெப்பர் பொடிய மூஞ்சில தூவி கொடுமைப்படுத்துறாங்க. அப்போ யங்கோட சித்தி அவங்க முகத்துல கை வைக்க
அவங்களுக்கு ஒரு சில கொடூரமான விஷுவல்ஸ் தெரியுது. அதை தெரிஞ்சுக்கிட்டதும் யங்கோட சித்திக்கு முகமே மாறிடுது. அவங்க சித்தி ஹீரோயினை வார்னிங் பண்ண மாதிரி பேசினதும் ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா பட அவங்க யங் பத்தி இன்டர்நெட்ல தேடுறாங்க. அப்பதான் யங்க அவங்க சித்தி பேய் ஓட்டுறதா சொல்லி கொலை பண்ணிருக்காங்கன்னு, அதுக்காக போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுவும் இன்னத்த டேட்ல தான் நடந்திருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு எப்படியாவது யங்க காப்பாத்தணும்னு தோணுது. அவங்க கால் பண்ணா சித்திக்கு அது தெரிஞ்சிடும்னு யங்கோட கால்காக வெயிட் பண்றாங்க. யங் நைட்டு கால் பண்ணதும் அன்னைக்கு நைட்டு அவங்க சாக போறத யங்க்கு சொல்லி புரிய வைக்க அந்த ரூமுக்கு வெளியே யங்கோட சித்தி ஃபிஷ் டேங்க்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு யங்கோட ரூமுக்கு வராங்க. யங்கோட ரூமுக்குள்ள வந்த சித்தி அவங்க கொண்டு வந்த கத்தியால பெட்ஷீட் போத்திட்டு தூங்கிட்டு இருந்த யங்கோட வயித்துல நச்சு நச்சுன்னு குத்துறாங்க. ஆனா யங்கு கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவும் இல்ல. இதனால டவுட் ஆகி பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பார்க்க சித்தி தலகாணிக்கு தான் அழுகு வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா பார்த்தா 500 ரூபாய் தலகாணி போச்சேன்னு சித்தி யோசிச்சுட்டு இருக்க கதவுக்கு பின்னாடி இருந்து அப்பாவி மாதிரி வந்த யங் சித்தி கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு சித்தி யங்கோட ஜாதகப்படி வருங்காலத்துல பல பேரு அவங்களால சாக போறாங்கன்னு சொல்ல யங்க்கு செம்ம காண்டாகுது. இதனால அவங்க கொண்டு வந்த கத்தியவே வச்சு சித்திய போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ யங்கோட முகத்துல கோபமும் ஆத்திரமும் தெரியுதே தவிர பயம் கொஞ்சம் கூட இல்ல. இப்பதான் யங்கோட சைக்கியத்தனம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. இதனால ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவங்களுக்கும் அவங்க சித்திக்கும் இருந்த பிரச்சனைய சுமூகமா பேசி முடிச்சிட்டதா பொய் சொல்லி ஹீரோயினையும் நம்ப வைக்கிறாங்க. சித்தி தொல்லை இனி இல்லைன்னு ஆனதும் யங்க்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அதனால சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல 2Kல ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா இருந்த சங் அவரோட தோட்டத்துல விளைஞ்சதா ஸ்ட்ராபெரிஸை ஹீரோயின் ஃபேமிலிக்கு கொடுக்க வந்திருக்காரு. அதே நேரம் சங் 90ஸ்லயும் ஸ்ட்ராபெரிஸை தூக்கிட்டு யங்கோட சித்திக்கு கொடுக்க போயிருக்காரு. 90ஸ்ல சித்தி இல்லாததால யங் ஆளே மாறி போய் டிஃப்ரெண்டான லுக்ல இருக்காங்க. அவங்க சங் கிட்ட செட்யூஸ் பண்ற மாதிரி பேசி அவரை வீட்டுக்குள்ள வர வைக்கிறாங்க. அப்போ யங் அவங்க சித்திய மர்டர் பண்ணி அவங்க உடம்ப நிறைய பார்சல்ல வச்சிருக்க அதுல ஒரு பார்சலை சங் பாத்துறாரு. இத யங்கும் கவனிக்கிறாங்க. அதே நேரம் 2Kல சங் கொண்டு வந்த ஸ்ட்ராபெரிஸ ஹீரோயின் சாப்பிட அதனோட 2 சொட்டு ஜூஸ் அவங்களோட சட்டையில கரையாகுது. அப்போ ஹீரோயினோட வயர்லெஸ் போன் ரிங் ஆக போன் எடுக்கிறதுக்காக மாடியில் இருக்கிற அவங்க ரூமுக்கு போறாங்க. அதுல சங்க யங் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அவரோட ட்ரெஸ்ஸை பார்க்க அதுல இருந்த ஸ்ட்ராபெரிஸோட ஜூஸ் கரை அழிய ஆரம்பிக்குது. இதனால சங்க்கு என்னமோ நடந்திருக்குன்னு ஹீரோயினுக்கு தெரிய வர வெளியே வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சங் எங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு சங்கா அப்படின்னு யாரையுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க. எங்கடா ஹீரோயின் இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க சங்கோட ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்க ஒரே ஒரு பாழடைஞ்ச வீடு மட்டும்தான் இருக்கு. இதனால அவங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவரை பத்தி விசாரிக்க அங்கிருந்த போலீஸ்க்கு ஹீரோயின் யார சொல்றாங்கன்னே தெரியல. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் லோக்கல் காய்ங்கிறதால ஹீரோயின் சொல்ற ஆளை அடையாளம் தெரிஞ்சுக்கிறாரு. அவரும் ஒரு பழைய ஃபைல் எடுத்து காட்டி சங் பல வருஷத்துக்கு முன்னாடியே யங்னு ஒரு பொண்ணால கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. சங் காணாம போனப்போ போலீஸ் யங் வீட்டுக்கு அவரை தேடிட்டு வந்திருக்காங்க. அப்போ யங்கோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் போலீஸ்க்கு சந்தேகம் வர மாதிரி இருக்க யங்க விசாரிச்சு அவரை கைது பண்ணதா போலீஸ் சொல்றாரு. இங்க யங்கோட டிராமா ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதே நேரம் 90ஸ்ல யங் போலீஸ் வந்துட்டு போனதால எஸ்கேப் ஆக பிளான் பண்றாங்க. அப்போ ஹீரோயின் யங்கே கால் பண்ணி கேட்க யங் ஃபர்ஸ்ட் அதை மறுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் அதை இன்டர்நெட்ல செக் பண்ண யங் பண்ண கொலை நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. இதை கேட்டு யங்க்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுது. இருந்தாலும் யங் ஹீரோயின் கிட்ட புத்திசாலித்தனமா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அதாவது போலீஸ்காரங்க எந்த ஆதாரத்தை வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணதா கேட்க ஹீரோயின் எந்த பதிலும் பேசாம அமைதியா இருக்காங்க. தான் ஒரு கொலகாரின்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் தனக்கு ஹெல்ப் பண்ண விருப்பம் இல்லாம இருக்காங்கன்னு யங்க்கு புரியுது. ஆனாலும் அவங்க அப்பாவை காப்பாத்தினதை வச்சு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஹீரோயின் கால் கட் பண்றாங்க. அதே நேரம் 90ஸ்ல போலீஸ்க்கு யங் மேல இருக்கிற சந்தேகம் அதிகமாகுது. யங் எவ்வளவோ டைம் கால் பண்ணியும் ஹீரோயின் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ யங் வீட்டு காலிங் பெல் அடிக்க அவங்க போலீஸ் தான் வந்திருக்காங்களோன்னு மெயின் டோரை ஓபன் பண்றாங்க. அங்க 90ஸ்ல இருக்கிற ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினும் யங் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினோட அப்பா யங்கோட சித்திய பாக்கணும்னு சொல்ல யங் அவங்க சித்தி வீட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்லி அவங்கள ஹால்ல வெயிட் பண்ண சொல்றாங்க. இங்க 90ஸ்ல ஹீரோயினும் அவங்க அப்பாவும் தொக்கா யங் கிட்ட மாட்டிக்க அதே நேரம் 2Kல ஹீரோயினோட அப்பா ஹீரோயினுக்கு கார் ஓட்டுவது எப்படின்னு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ 90ஸ்ல யங் ஹீரோயினோட அப்பாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இங்க 2Kல சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்த கார் சுக்கு நூறா உடஞ்சு போய் அவங்க அப்பாவும் காணாம போக ஹீரோயின் ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு யங் தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் ஹீரோயினால யங்க எதுவும் பண்ண முடியாது. அதனால அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு வேகமா ஓடி வர வீட்டுக்குள்ளேயே மரம் வளர்க்குற அளவுக்கு சூப்பரா இருந்த அவங்க வீடு இப்ப பாலடைஞ்சு போய் ரொம்ப கொடூரமா இருக்கு. இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் அந்த போனுக்கு மட்டும் எதுவும் ஆகல. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததும் போன் அடிக்குது. ஹீரோயின் எடுத்து பேச ஆப்போசிட்ல யங் தான் பேசுறாங்க. அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு தான் சொல்லி சைக்கோ மாதிரி சிரிக்க யங்கோட உண்மையான முகம் இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது.
யங் மேலும் சின்ன வயசு ஹீரோயினையும் புடிச்சு வச்சிருக்கிறதா சொல்லி போலீஸ் யங்க எந்த ப்ரூஃபை வச்சு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஹீரோயின் இத்தனையும் பண்ணதே அவங்க அப்பாவுக்காக மட்டும்தான். ஆனா யங்கு அவரையே கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஆனாலும் ஹீரோயினால 90ஸ்க்கு போக முடியாதே. அதனால ஹீரோயின் ஒரு பிளான் பண்றாங்க. அன்னைக்கு டேட்ல யங் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஏதாச்சும் விபத்து நடந்ததான்னு பாக்குறாங்க. ஹீரோயின் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஒரு கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அதை பத்தி ஹீரோயின் முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு யங்க்கு கால் பண்றாங்க. யங் காலை எடுத்ததும் அவங்க கொலை பண்ணிட்டு தூக்கி போட்ட கத்தியை வச்சுதான் போலீஸ் யங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு உண்மையை சொல்றாங்க. அதை தடுக்கணும்னா கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்த இடத்துக்கு கரெக்டா 5 மணிக்கு போலீஸ் வரதுக்கு முன்னாடியே போய் அந்த கத்திய ஒரு குப்பை பொறுக்கிறவர்கிட்ட இருந்து வாங்க சொல்ல யங் அங்க கிளம்புறாங்க. ஆனா யங்க்கு எக்ஸ்ப்ளோஷன் பத்தி எதுவும் தெரியாது. யங் அந்த இடத்துக்கு போக அங்க ஒரு டென்ட் இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்குள்ள போய் குப்பை பொறுக்கிற அந்த ஆள் வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ யங் அங்க ஒரு சின்ன கூண்டுல குட்டி நாயக விளையாடுற சத்தம் கேட்டு அங்க வந்து அதுங்க கூட ஜாலியா விளையாடுறாங்க. சரியா 5 மணிக்கு அந்த டென்ட்டுக்குள்ள போக பார்க்க கரண்ட் ஒயர் ஷார்ட் ஆகி எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. அந்த எக்ஸ்ப்ளோஷன் யங்க தூக்கி வீசிடுது. அந்த சீன் அதோட கட்டாக ஹீரோயின் யங் கால் பண்ணுவாங்களோன்னு வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் யங் கிட்ட இருந்து கால் வர அவங்க உயிர் தப்பிச்சதை நினைச்சு வெறுப்போட போன் அட்டன் பண்றாங்க. ஆனா போன்ல யங்க்கு பதிலா ஹீரோயினே சின்ன வயசு பொண்ணா பேசினதை கேட்டு ஆறுதலா இருக்கு. குட்டி ஹீரோயின் அவங்க அப்பா இறந்துட்டதா சொல்ல உனக்கு எதுவும் ஆகலையேன்னு ஹீரோயின் கேட்டதும் ஆப்போசிட்ல யங்கோட வாய்ஸை கேட்டு ஹீரோயின் பயத்துல கதறி அழுகுறாங்க. ஹீரோயினோட பயத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட யங் தண்ணிய சுட வச்சு இந்த மாதிரி தப்பு பண்ணா அவங்க சித்தி என்ன பண்ணுவாங்க தெரியுமான்னு சொல்லி அந்த சுடு தண்ணிய 90ஸ்ல இருக்கிற குட்டி ஹீரோயின் கால்லயே கொட்ட அது 2K ஹீரோயின் கால்லயும் தழும்பா ஃபார்ம் ஆகுது. இதனால 2Kல ஹீரோயின் துடிக்க 90ஸ்ல குட்டி ஹீரோயினுக்கு பாதி உயிரே போயிடுது. ஹீரோயினுக்கு அந்த விஷயம் உடம்புல வலிய கொடுத்தாலும் அடுத்து சைக்கோ யங் சொல்றத கேட்டு மனசளவுலயும் பாதிக்கப்படுறாங்க. அதாவது அவங்க அப்பா கேஸ் வெடிச்சு இறந்த அன்னைக்கு அவங்க அம்மாவே கேஸை ஆக்சுவலா ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் வேணும்னா கேஸை எப்படி பத்த வைக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா குட்டி ஹீரோயின் விளையாட்டுத்தனமா கேஸை திறந்து விட்டுருக்காங்க. அதனாலதான் ஹீரோயினோட அப்பா கேஸ் வெடிச்சு இறந்துட்டதா யங் சொல்ல அவங்க அப்பாவோட சாவுக்கு அவங்க தான் காரணம்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்சதும் அவங்களோட இதயமே ஒரு செகண்ட் நின்னு போன மாதிரி ஆயிடுது. குட்டி ஹீரோயினை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அந்த எவிடன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும்னு யங் ஃபோர்ஸ் பண்ண ஹீரோயின் அவங்க வீட்டுல இருந்து ஓடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷன் கண்ணாடியை உடைச்சு பழைய ஃபைல்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் யங்கோட கேஸ் ஃபைல் எடுத்து படிச்சு பார்க்க யங் அவங்க சித்திய கொலை பண்ணிட்டு எங்க கத்திய வீசினாங்கன்னு அதை யார் எடுத்து போலீஸ் கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதை ஹீரோயின் யங் கிட்ட அப்படியே ஒப்பிக்க யங் அவசரமா கிளம்பி ஹீரோயின் சொன்ன இடத்துல இருந்து கத்தி எடுத்துட்டு வராங்க. அதே நேரம் போலீஸோட ரெக்கார்ட்ல இருந்து இதெல்லாம் எரேஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இருக்கிற பாலடைஞ்ச வீடு இப்போ நல்ல வீடா மாறி வீடு ஃபுல்லா ஃப்ரிட்ஜஸை அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கிருந்து பயந்து வெளியே ஓடி வர இந்த படத்தோட பெரிய ட்விஸ்டா 2Kல வாழ்ந்துட்டு இருக்கிற யங்க காட்டுறாங்க. இப்ப வரைக்கும் யங் பல பேரை மர்டர் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜஸ்ல மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனாலும் ஹீரோயின் வெளியே போய் என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே வராங்க. அப்போ ஹீரோயினுக்கு மாடியில ஆள் இருக்க மாதிரி நிழல் தெரிய அங்கேயே ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் 90ஸ்ல ஹீரோயினோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க ஹஸ்பண்ட் யங்கோட சித்திய பார்க்க போனதாகவும் ரொம்ப நேரமாகியும் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா சொன்ன அட்ரஸ் கேட்டதும் அதுல ஒரு போலீஸ்க்கு டவுட் வர அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு 90ஸ்ல யங்கோட வீட்டுக்கு வராரு. அப்ப ஹீரோயினோட அம்மா யங் போனை அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றதுக்காக கேட்க யங் அது ஒர்க் ஆகுறதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஹீரோயினோட அம்மா செக் பண்ண அது நல்லா தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண ரெடி ஆகுறாங்க. அதே நேரம் ஹீரோயின் 2Kல அங்க இருக்கிற யங்க்கு தெரியாம அந்த போனை எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா 90ஸ்ல இருந்து கால் பண்ண ஹீரோயின் 2Kல அட்டன் பண்றாங்க. கால் எடுத்ததும் ஹீரோயின் அந்த வீட்டுல இருக்க வேண்டானோ யங் உங்களை கொலை பண்ணிருவானோ ஹீரோயின் கத்த 2Kல இருக்கிற யங் ஹீரோயின் தலையிலேயே ஒரு ஷாட்டை போட போன் கட் ஆகுது. இத 90ஸ்ல இருக்கிற ஹீரோயினோட அம்மா அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்பவே 90ஸ்ல இருக்கிற யங் போலீஸை போட்டு தள்ளுறாங்க. இதனால 90ஸ்ல இருக்கிற ஹீரோயினோட அம்மா அண்ட் யங்குக்கும் 2Kல இருக்கிற ஹீரோயின் அண்ட் யங்குக்கும் போனுக்காக சண்டை நடக்குது. அப்போ 90ஸ்ல ஹீரோயினோட அம்மாவும் 2Kல ஹீரோயினும் யங்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஒரே ரூம்குள்ள வேற வேற காலகட்டத்துல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு போன் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. அதனால ஹீரோயின் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி அங்க ஏதாச்சும் சண்டை போடுற மாதிரி இருக்குதான்னு பார்க்க சொல்ல ஒரு ஃபயர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை எடுத்து வச்சு அம்மா யங்குக்காக காத்துட்டு இருக்க அங்க யங் வராம 90ஸ்ல குட்டி ஹீரோயின் வெளியே கதற மாதிரி சத்தம் கேக்குது. இதனால அம்மா பாசத்துல வெளியே வர யங் அவங்க முதுகுலையே கத்தியால வெட்டுறாங்க. யங் அடுத்த வெட்ட வரப்ப ஹீரோயினோட அம்மா தைரியமா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மாவை அடிச்சு போட்டுட்டு 90ஸ்ல யங் குட்டி ஹீரோயினை கொல்ல வராங்க. அதே நேரம் 2Kல ஹீரோயினோட அந்த ரூம் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்த யங் ஹீரோயினை ஒரு கத்தியால வெட்ட வராங்க.
அப்போ 90ஸ்ல ஹீரோயினோட அம்மா அவங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த மாடி தடுப்பு உடைச்சிட்டு யங்கோட கீழே விழுக, இங்க 2Kல ஹீரோயினை கொல்ல வந்த யங் காணாம போய் அவங்க இப்ப இருந்த வீடு முதல் மாதிரி பாழடைஞ்ச வீடா மாறிடுது. ஹீரோயினை தவிர அங்க யாரும் இல்ல. ஹீரோயினுக்கு அவங்க அம்மாக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியாம அங்கிருந்து வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க அவங்க அம்மா படுத்துட்டு இருந்த பெட்ல வேற யாரும் இருக்கிற மாதிரி இருக்க, அங்கிருந்து அவங்க அப்பாவோட கல்லறைக்கு வராங்க. அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அப்பாக்கு ஹீரோயின் அஞ்சலி செலுத்த அவங்க அம்மா அங்க கேஷுவலா வரத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவை பாசமா பாக்குறாங்க. படம் முடிஞ்சுதான்னு பார்த்தா ஹீரோயினும் அவங்க அம்மாவும் அப்பாக்கு அஞ்சலி செலுத்திட்டு கிளம்ப யங் இன்னும் சாகாத மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஹீரோயினோட நடந்து வந்துட்டு இருந்த அவங்க அம்மா திடீர்னு மறைஞ்சு போறாங்க. இதனால யங் அவங்க அம்மாவை போட்டு தள்ளிட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிளைமேக்ஸ்ல 2K யங் ஹீரோயினை புடிச்சு கட்டி வச்சுக்கிற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. இதை பார்த்தா யங் இன்னும் சாகலனும் மேபி செகண்ட் பார்ட் வரணும் தெரிய வர படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். இந்த மூவி இன்ட்ரெஸ்டா இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன படம் பண்ணலாம்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னும் மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் மூவில மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இது உங்கள் ஷேடோ தமிழ்.